ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் சுவையான பிரெட் சில்லி எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சில்லி பண்ணுறதுக்காக நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் ஒரு 6-7 பீசஸ் ப்ளஸ் 3 கேப்சிகம் அண்ட் 2 வெங்காயத்தை நான் தோலுரித்து வச்சுருக்கேன். அதோட கார்லிக்கும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டோட சைட்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸையும் யூஸ் தான் பண்ண போகிறோம். பட் ஏன் தனித்தனியாக கட் பண்ணுறோங்கிறன்னா இந்த சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஈவனாக ப்ரெட்டு டோஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம தனியாக கட் பண்ணிக்கிறோம். இதையுமே கடைசியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பெரிய பீசஸாக கட் பண்ணுறதை விட சின்ன பீசஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் ஈவன் டோஸ்டிங்கை கொடுக்கும். ஸோ இந்த பீசஸை சின்ன சின்னதாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்ஸையும் நம்ம இப்போ அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் கேப்சிகமையுமே நம்ம லைட்டாக சீட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். சின்ன சின்னதாக ஏன் கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக நம்ம லிக்விட் யூஸ் பண்ண மாட்டோம், அதாவது தண்ணி ஊற்ற மாட்டோம். ஸோ அதனால் காய்கறி பெருசாக கட் பண்ணால் வேகாது. ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அது லைட்டாக அந்த ஆயிலே டோஸ்ட் ஆகி நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். ஸோ ஆனியனுமே அப்படி தான் ரஃப்பாக கட் பண்ணிக்கினா போதும். ஆனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது சாப்பிடும்போது வாய்க்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். ஸோ இதையுமே சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் போதும் ஒரு 7-8 பீசஸ்க்கு. கார்லிக், அதாவது வெள்ளைப்பூண்டை பொறுத்த வரைக்கும் டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக நான் என்னோடய சமையல் எல்லாத்துலேயுமே இந்த வெள்ளைப்பூண்டு சேர்த்துப்பேன். ஸோ இதையுமே கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ஏன்னா ஹை ஃப்ளேம் போகும்போது சீக்கிரமாக கருகி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ப்ரௌனிஷாக, ஆல்ரெடி வீட் பிரெட் ப்ரௌனிஷாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிற வரையும் லைட்டாக அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருப்போம். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேபி அடி தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடட்டும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் கீ கூட சேர்த்துக்கோங்க. பிகாஸ் கீ குட் ஃபேட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கடுகும் சீரகமும் தான் சேர்க்க போகிறேன். நான் கருவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் யூஷுவலான நம்ம தாளிக்கிற டேஸ்ட் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக நான் கருவேப்பிலை சேர்க்கலை. ஸோ ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் லைட்டாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கார்லிக், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் தான் நான் எப்பயுமே உப்பு சேர்ப்பேன். நீங்கள் எப்படி முன்னாடியே சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டுங்க. கண்ணாடி போல் ஸ்டேஜுக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் ஆட் பண்ணிப்போம். கேப்சிகமுமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை தன்மை போய் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துப்போம். இந்த சில்லி சேர்க்கும்போது நமக்கு லைட்டாக நல்ல கலர் கிடைக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இந்த 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்குது, ஸோ நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் உப்பு காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்ஸை போட்டுக்கலாம். நான் இதில் 75% கட் பண்ணி வச்சுருக்கிறது தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக போடுறது கொஞ்சம் நல்லா அந்த லிக்விடோடு சேர்ந்து மேஷி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மீதி இருக்கிற ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் டிஷ்ஷுங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.